ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ள இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே போல் சில பல கெட்ட விஷயங்களும் நடக்க போகுது. அதை முன்கூட்டியே என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆபத்தை தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கு, மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்ப தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு கருப்பண்ணசாமியை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கருப்பண்ண சுவாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினச்சி, அதாவது இந்த சாமியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அவர் உடனே நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முடியறதுக்குள்ள நல்ல புதிய வாய்ப்புகளோ சில முக்கிய மாற்றங்களோ காத்திருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில், பணவரவு, உறவுகள் உள்ளிட்டவற்றில் கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சித்திரை மாதம் 2026 மற்றும் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. சூரிய பகவான் மீன ராசியில் இருந்துட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையா பொருட்கள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள், புதிய கௌரவங்கள் ஏற்படும் யோகமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பாங்க. பண வரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த 4லுமே இருந்து கொண்டிருந்த தடைகள் நீங்கி நன்மைகள் பிறக்க போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. உங்கள் மனைவி நீண்ட நாள் சங்கடங்கள் பரிபூர்ணமாக நீங்க போகுது. ஆச்சரியமான முன்னேற்றங்கள் நிறையவே ஏற்படும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்காங்க. வெளியூரில் இருந்த நண்பர்கள், உறவினர்கள் வீட்டிற்கு வருவாங்க. விடுபட்ட மாகாண்கள் தரிசனம் கிடைக்கும். யாத்திரைகள் செல்லும் சமயங்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, முதலீடு செய்வது, கட்டிடம் வாங்குவது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். யோகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கள் போகுது. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். உத்தியோகத்தில் ஏற்றம் அதிகமாக இருக்கும். சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த சவால்கள், பாதிப்புகள் அனைத்துமே பரிபூரணமாக உங்களுக்கு நீங்கள் போகுது. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அபரிவிதமான லாபத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரரை வழிபாடு செய்ய ஏற்றங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வழியை உங்களுக்கு ராகவேந்திரர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்களில் அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுடைய தந்தையோடு இருந்து வந்த, இதற்கு முன்னாடி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. தந்தையிட எதிர்பார்த்த உதவிகள் நிறைய கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பித்ரு வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை சுமூகமாக முடிய போகுது. இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
மேலும் பணவரவு தேவைக்கு சற்று அதிகமாக கிடைப்பதால் செலவுகள் போக சிறிது சேமிக்கவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு வரும். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கிடையே மன வருத்தங்கள் நிறையவே ஏற்பட உள்ளதால் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் மூன்றாவது நபரை எப்பொழுதுமே தலையிட விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். மாத பிற்பகுதிக்கு மேலே தாய் வழி உறவுகள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சாதகமாக முடியும். இன்னும் சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான உதவிகள் பண்ணுவாங்க. பணிகளில் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறைய போகுது. இன்னும் சிலருக்கு வேலை இல்லை என்றாலுமே எப்படியாவது பணம் கிடைச்சிரும். அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நல்ல வேலை கிடைத்திரும். ஊடகத்துறையில் இருப்பவங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலுமே உற்சாகமாகவே செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பாக நடக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறி ஆனாலுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். வாடிக்கையாளர்களிடம் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால அவர்களோடு கவனமாக அணுகுமுறையில் இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. பற்று வரவில் பிரச்சனை எதுவுமே இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. தேவையான பணமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவர் நீங்கள் கேட்பதை வாங்கி தருவாங்க. இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் நிறையவே கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 30, மே 1, 3, 6, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7. சந்திராஷ்டம தினங்கள் 7 இரவு முதல் 8, 9, 10 காலை வரை. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல ஒரு விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் உங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் குருவோடு பரிவர்த்தனை பெறுவதால் நீச்சபங்க ராஜயோகம் பெற போகிறீங்க. நீங்கள் திட்டமிட்ட தீட்டிய எல்லா விஷயமும் நடக்க போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. பிறருக்கு உதவி செய்து பாக்கிய பலன் அதிகரித்து கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பள்ளிகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. மன சங்கடங்கள் நீங்கள் போகுது. துணிந்து சில முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இறை வழிபாட்டின் மூலமாக நல்ல மாற்றங்களை வரவழைத்து கொள்வீங்க. உங்களுடைய முயற்சியால் சிறு தடை தாமதம் நிலவினாலுமே முடிவில் வெற்றி தரக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. பங்கு சந்தை, ரியல் எஸ்டேட் மற்றும் கன்சல்டிங் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. விலகி சென்ற உறவுகளை குரு பகவான் மீட்டு கொடுப்பார். உறவுகள் பகை மறந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகளிடம் கோல் மூட்டி வேடிக்கை பார்த்தவங்க விலகி ஓடுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப முன்னேற்றத்திற்கான அனைத்து தேவைகளுமே நிறைவாகும். பிள்ளைகளால் மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். பல வருடங்களாக தீராத முன்னோர்களின் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க போகுது. பூர்வீக சொத்து தொடர்பாக நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமான பலனை கொடுக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். டென்ஷன் குறையும். ஜனனகால ஜாதக தசாபுத்தி சாதகமாக இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெற சாத்திய கூறுகள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தாரோடு சென்று குலதெய்வம் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாட்டில் இருந்து பூர்வீகம் வந்து செல்வதில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறத நீங்கள் போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வில் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். நீங்கள் விரும்பும் கல்லூரிக்கு உயர் கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பரிசுகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோமா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனவரவில் நிலவி வந்த தடை தாமதங்கள் நீங்கும். எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலுமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இல்லை என்ற நிலை இல்லாமல் போகும். முன் இருந்ததை விட வருமானம் உயர்வாகவே கிடைக்கும். இதனால் சந்தோஷம் இரட்டிப்பாகும்.
வட்டிக்கு வட்டி கட்டி கடன் பிரச்சனைகள் குறையும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சியாக ஆனந்தமாகவும் இருப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகப்படியாகவே கிடைக்கும். திடீரென அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் நிறையவே கிடைக்கும். சொகுசு வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் சரி, ஆபரணங்கள் வாங்குவதிலும் சரி அதிகமாக ஆர்வமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் என விருப்பத்தகுந்த மாற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உண்டாகும். தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். பிள்ளைகளின் சுப காரியங்கள் கோலாகலமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். பிறந்த வீட்டாரும் புகுந்த வீட்டாரும் போட்டி போட்டு உங்களை கவனிப்பாங்க. மேலும் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். கணவரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக நல்ல பலனையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் செட்டில் ஆகும் காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் முன்னேற்றம் கண்டு உறவினர்களே ஆச்சரியப்படுவாங்க. அந்த வகையில் தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும். தலைக்கு வந்த பிரச்சனைகள் தலைப்பாகையோடு சென்றுவிடும் என்று உறுதியாக கூறலாம். நிலையான வருமானத்திற்கு வழி கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் நிலவி வந்த நெருக்கடிகளும் சரியாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தற்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. வேறு வேலைக்கு முயற்சி செய்யும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் அதற்கான சம்பளமும் கிடைக்க போகுது. வேலை மாற்றம், ஊதிய உயர்வு, ஊர் மாற்றம் என அனைத்து விதமான முன்னேற்றமும் கிடைக்க போகுது. அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணி செய்து பலன் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 10ல் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் சிந்தனை முழுவதுமே தொழில் பற்றியே இருக்கும். தொழிலில் லாபம் வருவதற்கான புதிய முயற்சிகளையும் யுக்திகளையும் கடைபிடிப்பீங்க. தொழில் பங்காளிகளோடு ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் தீருங்க. மன வலிமை அதிகரிக்கும். எதிர்நீச்சல் போட்டு உழைத்து ஆதாயத்தை அதிகரிச்சுப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு தொழிலை செய்தவங்களுக்கு 2 தொழில் செய்யும் எண்ணம் வரும். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவால் தொழிலில் நிலவி வந்த மந்த நிலைகள் மாறி லாபம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு தொழில் விரிவாக்க சிந்தனை கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். பல புதிய தொழில் முதலீட்டாளர்கள் உருவாகுவாங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பதவி ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் தன் வீட்டை தானே உச்ச சூரியனோடு இணைந்து பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் புகழ் உயர்க்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மக்கள் சேவையே மகசன் சேவை என பல மிதன ராசினருக்கு அரசியல் ஆர்வம் அதிகரித்து அரசியலில் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கட்சிக்காக அலைச்சல் மிகுந்த பயணங்களை மேற்கொள்வீங்க. புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த காலங்களில் விதைத்த விதையை தற்போது துளிர் விட ஆரம்பித்து விட்டது. மக்கள் மனதில் இடம் பிடித்து உங்களுடைய பெயர் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க. மிதன ராசி அரசியல் பிரமுகர்கள் காட்டின் பணம் மழைதாங்க. அற்புதமான நல்ல காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. பல புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. பெயர் புகழ் செல்வாக்கு கொடி கட்டி பறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் அதை விட நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராசிக்கு 10வது இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சியில் பல வழிகளில் தனவரவு உண்டாகும். அதிக நேரம் உழைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அரசாங்க உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கும். அதிர்ஷ்டம் சற்று குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் சக பணியாட்களிடம் சகிப்பு தன்மையோடு பழக வேண்டும்.
வீடு கட்டும் பணி விறுவிறுப்பாக நடக்கும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவினர்களின் அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். தவறான எண்ண அலைகளை மனக்குழப்பம் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இன்னும் சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். எதிர்பார்ப்புகளில் தடை தாமதம் நீங்கும். தொழில் ஒப்பந்தங்கள் கைமாறி போகலாம். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் இழுபறியான நிலை இருக்கும். தொழில் தொடர்பான தடபுடலான முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களின் நட்பை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு கருப்பண்ண சுவாமியை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கருப்பண்ண சுவாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த சாமியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.